ஆர்கானிக் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மாரி ஆர்கானிக் சமையலில் நம்ம முருங்கைக்கீரை சாதம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு கடாயில் ஆயில் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதோடு சேர்த்து பொடியை நறுக்கிய நல்ல சிகப்பு தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். முருங்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. இரும்பு சத்து அதிகம் உள்ளதில் முருங்கைக்கீரைக்கு முக்கிய பங்கு இருக்குது. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சில்லித்தூள், மசாலாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். இப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பார்த்தா பாருங்கள், நல்லா தக்கன்னு மின்னுது பாருங்கள். இந்த டைமில் முருங்கை பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த முருங்கை பொடியை இதில் போட்டுக்கலாம். முருங்கை பொடி நல்லா ஆயிடுச்சு. உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக ரெடி பண்ணியிருக்கோம். மிகவும் ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சாதம் தயார். சூப்பராக இருக்கும். மிகவும் ஆரோக்கியமானது. அவ்வளோ ஹெல்த்தி. எல்லா சத்துக்களும் இந்த முருங்கைக்கீரை சாதத்தில் இருக்குது.